அது வீடு என்றாலே இன்ப நுகர்ச்சிக்கு உரிய இடம்தான் வீடு. நாம் நுகர்கிற நுகர்ச்சியெல்லாம் புலன்வழி நுகர்ச்சி, இவையெல்லாம் நிலையானது அல்ல. இது நிலையானது அல்ல என்பதை உணரும் போது நிலையான இன்பம் ஒன்று உண்டு என்பது விளங்கும். அதை பிடிக்கணும்னா இதை கடக்கணும், இதை கடந்து அதை பிடிக்கணும், இதுதான் உள்ள நிலை. எனவே சென்றார் வென்றார் இன்ப வீடு என்று இன்ப வீடு ஒன்று இருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. நம்ம வீடு மட்டும்தான் நினச்சிக்காதீங்க, இன்னொரு வீடு ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு இல்லாதவங்களாம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கங்க. வீடு வாங்கினவங்களாம் இந்த செங்கலும் மணலும் வீடு இல்லையா, இன்ப வீடு ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைங்களா? அந்த வீடு ஒன்று இருக்குது, நமக்கு இந்த வீடே போதுயா, இதுக்கே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த செங்கல் மணல் கட்டுற வீட்டுக்கே இத்தனை பாடுன்னா, செங்கல் இல்லாமல் மணல் இல்லாமல் ஜல்லி இல்லாமல் கம்பி இல்லாமல் ஒரு வீடு இருக்கிறது. எத்தனை பெரிய வீடு தெரியுங்களா? பறந்து இருக்கிற வீடுங்க, அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. மேலே நமக்காக சாமி கட்டி வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் போய் எப்போதும் இன்பத்தையே நுகரலாம், அங்கே துன்பத்துக்கு இடமே இல்லை. ஆனால் நமக்கு அந்த வீட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். அதனால் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒன்று. பார்த்து